விடுதலை புலிகளின் இன்னா 40 இருக்கு, இனியவை 40 2 அத்தியாயமே அதுல இடம்பெற்றிருக்குன்றத நீங்க கவனிச்சிருப்பீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இனியவை 40 சொல்றதுக்கு ரொம்ப நிறைய இல்ல. ஈழம் இந்த கேள்விகள் எல்லாமே 3 தமிழர்களுக்கும் பொதுவானதா, மலையக தமிழர்களுக்கும் கிழக்கு வாழ் தமிழர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் பொதுவானதா அப்படின்ற நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, கருணா பிரிஞ்ச போது பிரபாகரனோட கொடும்பாவை கிழக்குல கொளுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. 2005 காலகட்டம் விடுதலை புலிகள் அவனுடைய பிடியில தான் இருக்கு. கிழக்கும் வடக்கும் புலிகள் அமைப்புலையோ இல்ல அந்த நிர்வாகத்திலேயோ கிழக்கு மாவட்டங்களை சேர்ந்தவங்க இல்ல கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவங்களுக்கு போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்றாரு கருணா. அதை கிழக்குல அதை அங்கீகரிக்கிறாங்க. 2000க்கு பிறகு 1999 அவர்கள் இராணுவ ரீதியாக வலிமை பெற்ற பிறகு ஒரு பெடரல் அமைப்பை நோக்கி அவர்கள் முன்னேறி இருக்கணும். அந்த பெடரல் அமைப்பை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு சின்ன ஒரு சமிஞ்சை இல்லாட்டி ஒரு சிக்னல் ஆண்டன் பாலசிங்கம் கொடுத்த உடனேயே அவரை அமைப்பு விட்டு இப்போ ஆல்ஃபிரட் துரையப்பா தான் முதல் முறையாக ரசிக ரஞ்சன் சபை என்று சொல்லக்கூடிய அங்குள்ள நம்ம கர்நாடக சபை சங்கீத சபை மாதிரி அங்கு உள்ள சபையில அங்கு உள்ள பஞ்சமர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இதுல இடம்பெறணும். அப்படி இடம்பெறலைன்னா நான் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பேன்னு சொல்லி ரோடு புத்தகத்துல அவர் நிறைய விஷயம் குறிப்பிடுறாரு. ராஜீவ்காந்தி படுகொலை புலிகளுடைய தவறான அரசியல் முடிவு அப்படின்ட்டு ஆண்டன் பாலசிங்கம் சொன்னதா தரப்படுத்துதல் தொடர்பா கேட்கும்போது நான் நெடுமாறன் அவர்கள்ட்ட கேட்டேன், குளத்தூர் மணி அவர்கள்ட்ட கேட்டேன், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்டேன், சுபவி அவர்கள்ட்ட கேட்டேன், ஜெகத் கஸ்பர் அவர்கள்ட்ட கூட கேட்டேன். சுபவி அவர்களை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே தரப்படுத்துதல் இப்போ தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும்ன்ற முறை இப்ப இல்லைன்றது யாருக்குமே தெரியல. தமிழர் சிங்களர் அப்படி ஒரு பெரிய முரண்பாடு அங்க இருக்கு அப்படின்றதான் இங்க தமிழ்நாட்டு அரசியலில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற விஷயம். இன அடிப்படையிலேயே அப்படி ஒரு முரண்பாடு இருக்கா? இலங்கை முழுக்க புத்த கோயில்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கண்ணகி கோயில்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எப்போ நீங்க இது கண்ணகி கலாச்சாரம் இது தமிழ் கலாச்சாரம்னு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ அப்படி இருக்கும்போது அங்க தமிழர்கள் நாங்க தான் பூர்வகுடின்னு சொல்றதும் தவறானது. சிங்களர்கள் நாங்க பூர்வகுடி, எங்களுக்கு மகாவம்ச கதை இருக்கு அப்படின்னு சொல்றது. அனகாரிக தர்மபலா இவ்வளவு மோசமா சொன்னாரு, மலையக தமிழர்களை சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதை விட ரொம்ப 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 கேவலமா கூலி தொழிலாளர்னு சொன்னதுக்குள்ள வடக்க இருக்கிற சாதி தமிழர்கள் தான் இன்னும் ரொம்ப ரொம்ப கேவலமா மலையக தமிழர்களை வர்ணிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம ஒரு கண்ணாடி போட்டு தான் நம்ம இலங்கையை பார்ப்போம். அது என்ன கண்ணாடினா, வடக்க என்ன சொல்றாங்களோ, யாழ்ப்பாண தமிழர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் உங்களுக்கு இலங்கை தமிழர்களோட அரசியல்னு நினைக்கிறோம். அது தவறான ஒரு கண்ணோட்டம் தான். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் அப்படின்ற ஒரு நூல், அந்த நூல் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை தமிழ்நாட்டில் அது வெளிவந்த சில மாதங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமா ஏற்கனவே சில விவாதங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த நிலையில் இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்த நூலினுடைய ஆசிரியர், மூத்த வழக்கறிஞர், மானிடவியல் ஆய்வாளர் தோழர் லஜபதி ராய் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வேடர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் இந்த நூலை நான் படித்தேன். புலிகள் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார்கள், ஈழ போராட்டம் தனிநாட்டுக்கான போராட்டம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அங்க இனி நடந்தாதான், ஃபர்தரா நடந்தாதான் அப்படி ஒரு சூழல் அங்க இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க இந்த புத்தகத்தை எழுத வேண்டிய உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க 2009 எழுதுறீங்க அப்படின்னா கூட அதை ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 2023 இந்த புக்கு வெளில வர்றதுக்கான காரணம் என்ன? 2 காரணங்கள் இதுக்கு இருக்கு. ஒன்று, இலங்கை அரசியல் இந்தியாவுடைய ஒரு நெருக்கமான தொடர்புடையது. அதுவும் குறிப்பா தனியிலம் கேட்குற அந்த அரசியலும் இந்தியாவுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு அரசியலும் ஒரு மிக மிக நெருக்கமான ஒரு அரசியல் நெருக்கம் இருக்கிற காரணத்தினால அது எப்பவுமே தொடர்புடையதாக தான் இருக்கு. இப்போ கூட நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தமிழீழம் அமையணும் அப்படின்ற அடிப்படையில் ஒன்று திரள்வதாக பார்க்குறோம். இப்போ சீமான் போன்றவர்கள் அரசியல் கூட அதை மையப்படுத்தி தான் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நிறைய அரசியல் தவறுகள் இதில் இருக்குன்னு நான் கருதுனேன். உதாரணமாக
தரப்படுத்துதல் குறித்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இருந்த நிறைய கண்ணோட்டங்கள் தவறாக இருக்குன்றதை பார்த்தோம். தரப்படுத்துதல் வந்து 1971 இருந்து 79 வரைக்கும் தான் இருந்தது. சிங்களர் தமிழர் என்று சொல்லக்கூடிய அந்த பாகுபட்ட ஒரு இடஒதுக்கீடு முறை வந்து ஒரு 10 வருடங்களுக்கு குறைவான காலகட்டத்தில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு அப்படி இல்லை. அதுக்கு பிறகு 1979க்கு பிறகு நம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான். அது 30 விழுக்காடு வந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு மெரிட் அடிப்படையிலையும் தகுதி அடிப்படையிலையும், 55 விழுக்காடு வந்து மாவட்டங்கள்ல உள்ள ஒரு தகுதி அடிப்படையிலையும், 15 விழுக்காடு வந்து பின்தங்கிய மாவட்டங்கள், கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு அப்படின்னு மாற்றி அமைக்கப்பட்டது. அது இங்கே வந்து அது பற்றிய சரியான புரிதல் இல்லை. இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இலங்கையில சிங்களர்களுக்கு தனி மதிப்பெண் வாங்கணும், தமிழர்களுக்கு தனி மதிப்பெண் வாங்கணும் அப்படின்ற பார்வை தான் இன்னும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய தவறுதலான புரிதல், அரசியல் புரிதல்கள். இன்னும் சொல்லப்போனா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்கு. ஆனா இந்தியாவில் உள்ள பட்டியலில் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை. அது தேசிய மொழிகள் 22, 8வது பட்டியலில் தேசிய மொழிகள் 22 இருக்கு. ஆனா தமிழ் வந்து இன்னும் ஆட்சி மொழியாகவோ அலுவல் மொழியாகவோ ஆக்கப்படலை இந்திய அளவில். அதனாலதான் வங்கிகள்லையும் ரயில்வேக்கள்ல நம் பொதுத்துறை வங்கிகள்ல எல்லாம் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இல்லாததோடைய சிக்கல்கள் நிறைய நம்ம வந்து சந்திக்கிறோம். இலங்கையில குறிப்பா இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு 13வது சட்ட திருத்தத்துக்கு பிறகு தமிழ் ஆட்சி மொழியாக அது ஆக்கப்பட்டது. அதனால அந்த அரசியல் இங்க தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த காரணத்தினால அது நிரந்தரமாக அது ஒரு தேவை இருக்குன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா இலங்கை அரசியல் பேசுறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பாதிப்பை நிச்சயமாக. ஏன்னா நம்மளுடைய அரசியல் வந்து இப்போ சமீப காலமாக இருக்கிற அரசியல் வந்து ஈழம் உருவாக்குறக்கோ இல்லாட்டி அங்கு உள்ள விடுதலை புலிகள் அமைப்புக்கு யார் ரொம்ப ஆதரவு கொடுத்தா, இல்ல அங்குள்ள போராளி அமைப்புகளுக்கு யார் பெரிய ஆதரவு கொடுத்தா அப்படின்றத ஒரு அரசியல் வந்து இன்னும் அது ரெலவெண்டா தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை நிச்சயமா ஒண்ணு நம்மளுடைய அரசியலுக்கு அது தொடர்புடையதாக இருக்கு. இன்னொன்னு அந்த நிறைய அந்த பொருண்மை தவறுகள், அந்த ஃபேக்ட்ல நிறைய தப்பான ஃபேக்ட் இங்க பிரசன்ட் பண்ணப்படுறது. அதனால அதை சரி பண்ணும் அப்படின்றதும் ஒரு காரணம். ஆனா இந்த புத்தகத்துல சிங்கள பேரினவாதத்தினுடைய தவறுகள் அதை முதன்மைப்படுத்தாம அதனுடைய அதுக்காகத்தானே வந்து போராளி இயக்கங்கள் வருது, அரசியல் ரீதியான போராட்டங்கள் வந்து நடக்குது. நீங்க அதை முதன்மைப்படுத்தாம முழுக்கவே தமிழ் தரப்பை வந்து குற்றம் சாட்டுவது, குறிப்பாக அதற்கு முதன்மையாக போராடிய விடுதலை புலிகள் மீது கடுமையான விமர்சனங்களை வைப்பது அப்படின்றதான உங்களுடைய நோக்கமா இந்த புத்தகத்துல இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. இந்த புத்தகத்திலேயும் நீங்க அதை தானே முதன்மைப்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு புத்தகம் வந்து எப்பவுமே அதை முழுமையா படிக்கும்போது தான் அது ஒரு முழுமையான பார்வையை வந்து நமக்கு தரும். நிச்சயமாக எல்லாமே தமிழர்கள் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு அதுல சொல்லப்படலன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி சொல்லியிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. அதுலயும் கூட விடுதலை புலிகளின் இன்னா 40 இருக்கு, இனியவை 40 2 அத்தியாயமே அதுல இடம்பெற்றிருக்குன்றத நீங்க கவனிச்சிருப்பீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இனியவை 40 சொல்றதுக்கு ரொம்ப நிறைய இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்க விடுதலை புலிகள் மேல மட்டும் தவறுகள் இருப்பதாக நான் வந்து சொல்லலை. போராளிகள் அமைப்பு உருவாவதற்கு சிங்கள பேரினவாதம் காரணமாக இருந்தது, அதை யாருமே மறுக்க முடியாது. நீங்க சிங்கள புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா கூட இந்த 2009 வரைக்கும் நடந்த உள்நாட்டு போர் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் நடந்தது. இந்த 30 வருடங்கள் நடந்த உள்நாட்டு போர்ல அங்க ரொம்ப 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 பிரபலமான புத்தகம் அப்படின்னு சொன்னா ரோட் டு நந்திக்கடல் சொல்லலாம். கமல் குணரத்னாவோடது ரோட் டு நந்திக்கடல்ன்ற புத்தகம். அதுலேயே கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரியான ஒரு உள்நாட்டு போர் 30 வருஷம் நடக்கிறதுக்கு காரணம் நாங்க சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வந்தது தான். 1956ல் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வந்தது தான் இது எங்களுக்கு காரணம்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1971 முதல் 79 வரைக்கும் இருந்த அந்த தரப்படுத்தல் முறையில இருக்கிற ஒரு சின்ன தவறும்
இதற்கு காரணமாக அமைந்ததுன்னு பார்க்குறோம். அது ஏன் அது மட்டுமே இல்லை. நீங்க பார்த்தோன்னா தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் நிறைய ஒற்றுமையும் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல வேறுபாடுகளும் இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். சிங்கள சமூகங்கள்லயும் நிறைய சமூகங்கள், முன்னேறாத சமூகங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல எப்படி பட்டியல் சமூகங்கள் இன்னும் நிலம், வேலைவாய்ப்பு போன்ற சிக்கல்கள்ல இன்னும் முழுமையா தன்னை விடுவிக்க முடியாம அதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரியாக அங்கேயும் நிறைய சமூகங்கள் இருக்கு. ரோடியா என்று சொல்லக்கூடிய நாடோடி சமூகங்கள் இருக்கு. அங்கே நம்ம ஊர்ல குறவர் மாதிரி அங்க கிண்ணறர் என்ற சமூகங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல இங்கே பட்டியல் சமூகங்கள்ல பறையர் சமூகம் மாதிரி அங்க பட்கமா என்று சொல்லக்கூடிய சமூகங்கள் இருக்கு. அதே மாதிரி வகும்பரா என்று சொல்லக்கூடிய சமூகங்கள் இருக்கு. இந்த சமூகங்கள்லாம் ரொம்ப பின்னேறிய நிலையில இருக்கு. அங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சமூகங்கள் கொய்கமா என்று சொல்லக்கூடிய நம்ம வேளாளர் சமூகத்துக்கு ஈக்குவலான அங்குள்ள சமூகங்கள். அதே மாதிரி துறவா என்று சொல்லக்கூடிய கல் இறக்குற சமூகங்கள், கரவா என்று சொல்லக்கூடிய மீன் பிடிக்கிற சமூகம், இதெல்லாம் ஓரளவுக்கு முன்னேறிச்சு. அதனால அங்கிருந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த சமூகங்களை, ஒரு விளிம்புல இருக்கிற இந்த சமூகங்களை மையத்துக்கு கொண்டு வருவதற்காக சில திட்டங்களை கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு நம்ம இந்தியாவில் உள்ள அரசியல் சூழல் முற்றிலுமா அங்க பொருத்த முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க அரசு மட்டுமே கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. அது தொடக்க கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், பல்கலைக்கழக கல்வியாக இருக்கட்டும், அரசு மட்டும்தான் வேலைவாய்ப்பு கொடுக்கும், அரசு மட்டும்தான் கல்வியை கொடுக்கும்ன்ற ஒரு சூழல் இருக்கு. அதனால அங்கே இருந்த ஒட்டுமொத்த மக்களுடைய பாதிப்பு, சிங்கள மக்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருந்ததோ, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தது சிங்கள மக்களுக்கு, படித்தவங்க நிறையா இருந்தாங்க, அதே பிரச்சனைகள் தான் தமிழர்களுக்கும் இருந்தது. தமிழர்களுக்கும் அதே மாதிரியாக நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1970களில் தான் இந்த போராளிகள் நிறைய பேர் வராங்க. இந்த பக்கம் வடக்கில் எப்படி தமிழ் போராளிகள் உருவானாங்களோ அதே மாதிரியா தான் ஜேவிபி போன்ற அமைப்புகள், ஜனதா விமுக்தி பெரமுனா போன்ற அமைப்புகள் இங்க இருக்கிற ஒரு சமூக ஒரு அன்ரெஸ்ட், ஒரு அமைதியின்மையை பயன்படுத்தி கொண்டு அந்த போராளி அமைப்புகளும் அங்க தென் பகுதியில வளர்ந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ரெண்டு பக்கங்கள்லயும் அது இருந்ததுன்னு பார்க்கணும். அதனாலதான் இது ஒட்டுமொத்தமாக இது ஏதோ ஒரு தமிழர்களை குற்றம் சாட்டுவதாகவோ இல்லாட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே விடுதலை புலிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல இது விடுதலை புலிகள் ஒரு குறிப்பிட்ட இந்த அரசியல் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல, குறிப்பா 2000க்கு பிறகு 1999 அவர்கள் இராணுவ ரீதியாக வலிமை பெற்ற பிறகு ஒரு ஃபெடரல் அமைப்பை நோக்கி அவர்கள் முன்னேறி இருக்கணும். அந்த ஃபெடரல் அமைப்பை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு சின்ன ஒரு சமிஞ்சை இல்லாட்டி ஒரு சிக்னல் ஆண்டன் பாலசிங்கம் கொடுத்த உடனேயே அவரை அமைப்பு விட்டு அவர் வெளியேறி அவர் ரொம்ப டிசில்யூஷன்டா போனாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால நோக்கம் நிச்சயமாக இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு குற்றஞ்சாட்டுவதற்காக அல்ல என்று தான் நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக நீங்க பார்க்கும்போது அது ஓரளவுக்கு அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த புத்தகம் தொடங்குறதே இந்த இன இதுல இருந்து தான் தொடங்குறீங்க, ஒரு மானிடவியல் கண்ணோட்டத்துல இருந்து. இப்ப தமிழர் சிங்களர் அப்படின்றது அப்படி ஒரு பெரிய முரண்பாடு அங்க இருக்கு அப்படின்றதான் இங்க தமிழ்நாட்டு அரசியலில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற விஷயம். இன அடிப்படையிலேயே அப்படி ஒரு முரண்பாடு இருக்கா? நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல உள்ள நூல்கள், ஏராள நூல்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏராளம் நூல்கள்னு கேட்டீங்க சொல்லும்போது அது நெடுமாறன் அவர்கள் எழுதிய நூல், பாவைச்சந்திரன் அவர்கள் எழுதிய நூல், அதே மாதிரி நம்ம கிழக்கு பதிப்பகம் குறித்து அவங்க பிரபாகரன் பற்றிய நூல், இது எல்லாமே அடிப்படையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சிங்கள காடையர்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. காடையர்னா அது ஒரு பொறுக்கி அப்படின்ற ஒரு பொருள் படுற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் ஆரிய இனத்தை சிங்கள ஆரியர்கள்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்துறத நான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை எழுத்தாளர்கள் பயன்படுத்துறது பார்த்துருக்கிறேன். அதற்கு முரணா ஒரு பெரிய அளவுல ஒரு நல்ல நூல்னு சொல்லணும்னா இலங்கையில் சிங்களவர் என்று சொல்லக்கூடிய பக்தவச்சல பாரதி ஐயா அவர்களுடைய நூலை தான்
சண்முகலிங்கன், பேராசிரியர் சண்முகலிங்கனும் பக்தவத்சல பாரதி அவர்களும் சேர்ந்து எழுதிய நூலை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நடுநிலையோடு எழுதப்பட்ட நூல்ன்றதை சொல்ல முடியும். இந்த நூல்கள் தொடர்பா நம்ம வந்து இலங்கையை பார்க்கும்போது இதுதான் நம்மளுடைய கண்ணோட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா நீங்க இலங்கை தொடர்பாக நிறைய பேரை நான் இந்த புத்தகத்துக்காக பேட்டி கண்டிருந்தேன். நீதிபதி சந்துரு அவர்களை பேட்டி கண்டிருந்தேன், சுபவி ஐயா அவர்களை பேட்டி கண்டிருந்தேன், எஸ்பி உதயகுமார் அவர்கள்ட்ட இது சம்பந்தமாக கலந்துரையாடல் செய்திருக்கிறேன். நிறைய பேர் அதில் சுபவி அவர்களோ எஸ்பி உதயகுமாரோ இல்லை நம்ம நீதிபதி சந்துரு அவர்களோ யாருமே இலங்கைக்கு சென்றதில்லை. பக்தவத்சல பாரதி ஐயா வந்து இலங்கைக்கு போயிருக்கிறாரு. அதனால அவர் அது தொடர்பான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்க 2 விதமான கருத்துக்களை வந்து நீங்க பார்க்க முடியும். நீங்க இலங்கைக்கு போனதில்ல அப்படின்னு சொல்றதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? அது இலங்கைக்கு போனதில்லைன்னு எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உள்ள இலங்கை தென்னிலங்கையில இருந்து இலங்கை முழுக்க நீங்க பயணம் செய்தீங்கன்னா, வட இலங்கை வரைக்கும் நீங்க முழுக்க பயணம் செய்தீங்கன்னா, இலங்கை முழுக்க புத்த கோயில்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கண்ணகி கோயில்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கண்ணகி வழிபாடு வந்து நீங்க இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ கூட்டமாக 20,000 பேர் போய் கேரள தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிற கண்ணகி கோயிலுக்கு போனாங்கன்னு நீங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்க. இது ஒரு நாள் நடந்த ஒரு விஷயம். இந்த தமிழ் கலாச்சாரம் எப்போ நீங்கள் இது கண்ணகி கலாச்சாரம் வந்து இது தமிழ் கலாச்சாரம்னு நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களோ, அப்படி இருக்கும்போது அங்கே சிங்களர்கள் மத்தியில் கண்ணகி கலாச்சாரம், கண்ணகியை வழிபடுற பத்தினி வழிபாடு அங்கே இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தாகணும். அப்போ முழுக்க அங்கே இருக்கிற சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிரர் இமேஜாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே உள்ள ரத்தலா என்று சொல்லக்கூடிய சமூகங்கள் வந்து இங்கே உள்ள நம்ம சைவ வேளாளர்களுக்கு இணையாக இருக்கும். கொய்கமா என்று சொல்லக்கூடிய அங்குள்ள சிங்கள கொய்கமா என்று சொல்லக்கூடிய சமூகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வேளாளர் சமூகத்துக்கு அதை ஒத்ததா இருக்கும். அதே மாதிரி அங்கே உள்ள துறவா சமூகம் நம்மளுடைய இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இங்கே உள்ள கல்லிறக்கும் தீயர் நாடார் சமூகங்களோட அதை ஒத்துதான் இருக்கும். கரவா சமூகம் வந்து முழுக்க முழுக்க தமிழ் கரவாவும் சிங்கள கரவாவுக்கும் எந்த பெரிய வேறுபாடும் கிடையாது. அது நீங்க எம்டி ராகவன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், கரவாஸ் ஆஃப் சிலோன்னு எழுதியிருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த கிழக்கு கடற்கரையில இருக்கிற நிறைய அந்த இதை தவிர கிழக்கு கடற்கரை தவிர மேற்கு கடற்கரையிலையும் சிலாபம் பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுற சிங்களக்கரையர்கள் இருக்காங்கன்னு எழுதியிருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ நீங்க அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய பாம்பாட்டிகள் அங்கேயும் பாம்பாட்டிகள் என்றுதான் பாம்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இங்க பாம்பாட்டின்னு சொல்றோம், அங்க பாம்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஊர்ல இங்க இருக்கிற பட்டியல் சமூகமான பறையர் சமூகத்தை ஒத்துதான் அங்க உள்ள சமூகங்கள் பட்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு. இங்கே சாலியர் சமூகம் இருக்கு. அதே மாதிரி அங்க இலங்கையில நம்மளுடைய தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க சாலியமங்கலத்துல இருந்து வந்து குடியேறினவங்க அப்படின்னு சொல்லி அங்க சலகமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் குறுந்து உரிக்கிற பணியில ஈடுபட்டு இருப்பாங்க. அது நம்ம கருவப்பட்டன்ட்டு நம்ம மனமூட்டு பொருளாக பயன்படுத்துவோம். இது போட்டுட்டு இருப்பாங்க. இது தொடர்பா ஒரு பெரிய ஒரு மானுடவியல் அறிஞர் ஒரு புத்தகம் எழுதினாரு, நூர் யாழ்மன். அவர் ஒரு துருக்கிய மானுடவியல் அறிஞர். அவர் எழுதின புத்தகத்தோட பேர் வந்து அண்டர் த போட் ட்ரீ, அவருடைய புத்தகம். அதுல அவர் என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவு முறையை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்ல உறவு முறை உங்களுக்கு வட இந்திய உறவு முறையும் தமிழ் உறவு வட இந்திய உறவு முறையில அங்கு உள்ள ஹானர் கில்லிங் என்று சொல்லக்கூடிய அந்த கௌரவ கொலைகள் வேற. தமிழ்நாட்டுல உள்ள கௌரவ கொலை வந்து இது சாதி வெறி கொலை. வட இந்தியால இருக்கிற கௌரவ கொலைன்றது அங்க உள்ள அந்த கோத்திரத்துக்குள்ள திருமணம் பண்றது. ஒரே சாதி ஒரே சொந்தமா தான் இருப்பாங்க, ஆனா கோத்திரத்துக்குள்ள உறவு முறையில திருமணம் பண்ணக்கூடாது. தடுக்கப்பட்ட உறவு முறை. மாமன் பொண்ணு கல்யாணம் பண்றது, அத்தை பொண்ணு கல்யாணம் பண்றது வட இந்தியால அது தடுக்கப்பட்ட உறவு முறை. அங்க கிடையாது, அந்த முறை கிடையாது, வட இந்தியா முழுக்க கிடையாது. அது ஆரியர்கள்னு சொல்றது தப்புன்றதுக்காக அதை சொல்றேன். வட இந்தியால இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ற முறை கிடையாது. தென்னிந்தியால மட்டும்தான் உண்டு. தென்னிந்தியால அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பழக்கம் அது.
அங்கே உள்ள பிராமணர்களும் அதே மாதிரியாக மாமா பொண்ணு அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ற பழக்கம் வந்தது. ஏன்னா பெண்கள் வந்து இங்கே ஏற்கனவே இருந்த தமிழ் பெண்களாக இருந்த காரணத்தினால இலங்கையில அந்த முறை வந்து ரொம்ப நடைமுறையில இருக்கிறதுனால நூர்யாழ்மன் வந்து என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப அந்த தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் உள்ள இன வேறுபாடு ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பா நிறைய பகுதிகளில் இப்ப தமிழ்நாட்டுல களியக்காவில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்க மலையாள பண்புகளும் பார்க்கலாம், இங்க தமிழ் பண்புகளும் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தோட எல்லையில இருக்கு. அந்த பக்கம் கேரளா, திருவனந்தபுரம் போயிடலாம். இந்த பக்கம் நம்ம மார்த்தாண்டம் தமிழ் பகுதிகள் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அங்க பனாமான்னு ஒரு பகுதி இருக்கு, கிழக்கு கடற்கரையில பனாமான்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நூர்யாழ்மன் ஷேட்டரிங் ஆஃப் கல்ச்சர்னு சொல்றாரு. சிங்கள கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் ஒருங்கிணைஞ்சிருது. அங்க வந்து இந்த கண்ணகி பத்தினி தெய்வத்துக்கு உள்ள விழாக்கள் வந்து கொண்டாடப்படுது அங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால நம்ம ஒட்டுமொத்தமா ஏன் வந்து அதை நீங்க வந்து இலங்கையை இன்னும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நேர்ல போகும்போது இன்னும் புரிந்து கொள்ள முடியும்னு ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயும் நீங்க தைரியமா போய் நீங்க ஒரு புத்தர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா கூட இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அதே உணர்வு தான் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அந்த கோயில் புத்தர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா கட்டாயம் அங்க ஒரு முருகர் சிலையோ இல்லை முருகர் படமோ இருக்கும், கண்ணகி சிலையோ கண்ணகி படமோ இருக்கும், காளி சிலையோ இல்லாட்டி காளி படமோ இருக்கும். அதனால உங்களுக்கு அது ஒரு புத்தர் கோயில்ன்ற உணர்வே வராதுன்றது சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு விமர்சனம் வருது. என்ன விமர்சனம்னா, வேடர்கள், அந்த இலங்கையினுடைய பூர்வக்குடிகள் வந்து வேடர்கள், அவர்களோடு சிங்களர்கள் வந்து ஒரு சாதிய கண்ணோட்டம் அவர்களுக்கு இல்லாதனால அவங்களோட வந்து கலந்துட்டாங்க. ஆனா தமிழர்களுக்கு சாதிய கண்ணோட்டம் இருந்ததுனால அப்படி வந்து கலக்க மறுத்தார்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து முன்வைக்கிறாரு. இதன் மூலமா சிங்களர்கள் சமத்துவ பௌத்தத்தினுடைய பிரதிநிதிகளாகவும் தமிழர்களை வந்து ஒரு சனாதனத்தினுடைய பிரதிநிதிகளாகவும் நீங்க வந்து சித்தரிக்கீங்க அப்படின்னு விமர்சனம் வருது. அது அந்த விமர்சனம் வந்து அதுக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லிதானே ஆகணும். இப்போ நீங்க சில விஷயங்களை நம்ம அண்டர் த கார்பெட் மறைக்க முடியாது. நம்ம தமிழர்கள்ன்றனாலேயே நாங்க எங்களுக்கு சாதி வரியே இல்லைன்னு நம்ம சொல்றது வந்து எவ்வளவு பெரிய மூடத்தனம்ன்றது உங்களுக்கு தெரியும். அங்க அதான் சொல்ல வரேன். அங்க நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 முறை போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் 5 நாட்கள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் இலங்கையில நான் வந்து பயணம் செய்திருக்கிறேன். அங்க பல்கலைக்கழகத்துல இருந்தவங்க, இந்த மாதிரி பேராசிரியர்கள் எல்லாரையுமே நான் வந்து ஓரளவுக்கு சந்திக்க வேண்டவங்களை சந்திச்சிருக்கிறேன். சாதாரண மக்களையும் சந்திச்சிருக்கிறேன். சர்ஜுன் ஜமால்தீன் போன்ற எழுத்தாளர்களையும் சந்திச்சு பேசியிருக்கிறேன். எங்கேயுமே ஹானர் கில்லிங்ன்ற வார்த்தையை வந்து நான் கேட்டதே இல்லை. நீங்க இங்க யாராவது ஒருத்தர் ஒரு சிங்களத்துல உள்ள கொய்கமா பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால பட்கமாவை சேர்ந்த இளைஞரை கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அப்படி எதுவுமே நடக்கல. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆணவ கொலைகள் வந்து அங்க நிகழலை. அது நம்மள அறியாமலேயே அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இது இருக்குல்ல, இப்ப நீங்க சொல்ற சாதி படிநிலைகள், அததான் சொல்ல வரேன். சாதி படிநிலைகள் இருக்கு, அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. நீங்க அதுல ஒரு சின்ன வேறுபாடு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல துறவு மடங்கள் இருக்கு. சங்கராச்சாரியார் வந்து மடம் காஞ்சிபுரத்துல வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய சைவ மடங்கள் ஆதீனங்கள்லாம் இருக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் தான் அதை கையில வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் ஒவ்வொரு துறவு மடங்கள் இருக்கு. சயாம் நிக்கையான் இருக்கு, அமரபுர நிக்கையா அப்படின்னு இருக்கு. இந்த சயாம் நிக்கையா, அமரபுர நிக்கையா எல்லாம் ஒரு சாதிக்கு. அதே மாதிரி கல்யாணி நிக்கையா என்று சொல்லக்கூடியது அது கரவா நிக்கையான்னு சொல்லுவாங்க. கரவா சமூகத்தினர் பெரும்பாலுமா இருப்பாங்க. அமரபுர நிக்கையால சலகமா சமூகத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. சாதி இல்லாத துறவு மடங்களும் இருக்கு. ரமண நிக்கையா என்று ஒரு துறவு மடம் இருக்கு. இப்போ நீங்க அந்த ரமண நிக்கையா துறவு மடம் பார்த்தீங்கன்னா, ஆள்காட்டு கூட இங்கிருந்து அயோத்திதாசர்லாம் அந்த மடத்துல போய் ஒரு தடவை பேசுறதுக்கு போகும்போது அவங்க எல்லாம் அங்கே அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. கிருஷ்ணசுவாமி, அயோத்திதாசர், கிருஷ்ணசுவாமி ஆகியோர் வந்து அங்கே போயிருக்கிறாங்க. அதை பற்றி அவர் ஆள்காட் வந்து அவருடைய இதில் எழுதியிருக்கிறாரு. ரமண நிக்கையா வந்து சாதியற்ற மடமாக இருக்கு. அதுல எல்லா சமூகங்களும் சேர்ந்தவங்களும் அதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கேயும் நம்ம எப்படி ஒரு இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து அரசியல்ல
உயர்நிலையில இருந்தாங்களோ, அது மாதிரி எல்லா அதிகாரங்களையும் கைவசம் வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி அங்கேயும் சிக்கல்கள் இருக்கு. கொய்கமா சமூகங்களை சேர்ந்தவங்க தான் முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு வந்திருக்காங்க. அது அரசியல் மாறுது. உதாரணமா பிரேமதாசா வந்து ஹின்னா என்று சொல்லக்கூடிய அவர் வந்து சலவை தொழிலாளி சமூகத்தை சேர்ந்தவர் பிரேமதாசா. அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து நீங்க வடக்குல நிகழ்ந்திருக்கான்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழலை. ஏன் நிகழலை அப்படின்னு அதுக்கும் காரணங்கள் இருக்கு. இந்த உள்நாட்டு போர் நடக்கும்போது விடுதலை புலிகள் வந்து அவங்க கை ஓங்கின பிறகு கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் விடுதலை புலிகள் தான் அவர்களுடைய அரசியல் தான் வடக்குலையும் கிழக்குலையும் இருந்ததுன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அவர்கள் சாதியை அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இங்க இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. நீங்க சம ஆசனம் சம போஜனத்துக்கே அங்குள்ள சமூகங்கள் பஞ்சமர் சமூகங்கள் வந்து சம ஆசனமும் சம போஜனமும் வழங்கப்படலன்றதுக்காக போராட்டங்கள். அது அங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற முற்போக்கு அமைப்புகள்லாம் சேர்ந்து அதுல போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணாங்க. சொல்லப்போனா யோகரட்னம் வந்து எழுதியிருக்கிறாரு. அவருடைய புத்தகத்துல யோகரட்னம் வந்து என்ன எழுதியிருக்கிறாருன்னா, துரையப்பா ஆல்ஃபிரட் துரையப்பா தான் முதல் முறையாக ரசிக ரஞ்சன் சபை என்று சொல்லக்கூடிய அங்குள்ள நம்ம கர்நாடக சபை சங்கீத சபை மாதிரி அங்குள்ள சபையில முதல் முறையா அங்கு உள்ள பஞ்சமர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இதுல இடம்பெறணும், அப்படி இடம்பெறலைன்னா நான் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பேன்னு சொல்லி ஆல்ஃபிரட் துரையப்பா வெளியே வந்ததாக ஒரு யோகரட்னம் தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். நீங்க இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போ அந்த கிழக்குலயும் வடக்குலயும் அந்த சாதி படிநிலைகள்ல பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் வராத ஒரு சுழற்சி வராத நிலையில சிங்கள சமூகங்கள்ல அப்படி ஒரு சுழற்சி வந்ததுனாலதான் அவரு பிரேமதாசா வந்து அரசியல்ல வந்து அவரு பிரதமராக முடிஞ்சது. அவர் வந்து ஒரு உயர்நிலையை அடைய முடிஞ்சது. சிங்களவர்களுக்குள்ளயும் சாதிய வேறுபாடுகள் இருந்தாலும் அது தமிழர்கள்ட்ட இருக்கிற மாதிரி இருக்கமா இல்ல அப்படின்றீங்க. அது தமிழர்கள்ட்ட இருக்கிற மாதிரி வெறியா இல்ல, அது இருக்கு, இயல்பாக இருக்கு. இயல்பாக அது அதற்கான ஒரு சூழல் அங்க இருக்கு. ஆனாலுமே கூட அது ஒரு வெறியாக அது இருந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியாது. துறவு மடங்கள்ல கூட ஒரு தளர்ச்சி இருக்கிறத நான் சொன்னேன். நீங்க எங்கேயாவது ஒரு பிராமணர்களால நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு துறவு மடத்திலேயோ இல்லாட்டி ஒரு முழுக்க முழுக்க சைவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களால நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு துறவு மடத்திலேயோ மற்ற சமூகங்களை சேர்ந்தவங்களை இணைக்கிற சூழலே இல்லையே. அங்க இருக்கு ரமண நிக்கையா என்று சொல்லக்கூடிய அந்த துறவு மடம், அதான் ரொம்ப பாப்புலர் துறவு மடம். அங்கே எல்லா சமூகங்களையும் இணைக்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா சாதி உள்ள மடங்களும் இருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லல. மற்ற நான் ஏற்கனவே சொன்னல சலகமா சமூகத்திற்கு கரவா சமூகத்திற்கெல்லாம் தனித்தனி மடங்கள் இருக்கு, சாதியற்ற மடங்களும் இருக்குன்னு சொல்றேன். இந்த விஷயத்துல இந்த நூல்ல வந்து அனகாரிக தர்மபாலா அவரை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறீங்க. முதல் 1-2 அத்தியாயங்கள்லயே அவரை பத்தி பேசுறீங்க. அவரை வந்து ஒரு முற்போக்கான ஒரு துறவி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பிம்பத்தை வந்து நீங்க கொடுக்குறீங்க. அவருடைய பாடசாலைகள், ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் தமிழர்களுக்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பின்னணியை சார்ந்த தமிழர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈக்குவலான முறையில் அவங்க வந்து நடத்தப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டு யாழ்ப்பாணத்தில் அப்படியான விஷயங்கள் இல்லை, தமிழர்கள்ட்ட அப்படி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதே அனகாரிக தர்மபாலா தான் தென்னிந்தியர்கள், கீழ் சாதியினரான தென்னிந்தியர்களை இங்க கொண்டு வந்து எங்க நாட்டுல குடியேற்றம் செய்யாதீங்க, அவங்கள வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி மலையக தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசினார். முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. அவரை தான் ஒரு ரோல் மாடலா வச்சு பொதுபல சேனா அப்படின்ற அங்க இருக்கின்ற ஒரு வலதுசாரி அமைப்பு RSS மாதிரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அவங்க வந்து அப்படிதான் முன்னெடுத்து போறாங்க. ஆனா அவருக்கு நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ஒளிவட்டத்தை வந்து உங்க நூல்ல கொடுத்துருக்கீங்களா? இல்ல, 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு வந்து அனகாரிக தர்மபாலாவை வந்து சொல்றது அதோடைய நோக்கம் இல்லை. ஆறுமுக நாவலரையும் அனகாரிக தர்மபாலாவையும் ஒப்பிடுறது தான் அதோடைய நோக்கம். ஏன்னா ஆறுமுக நாவலர் வந்து ஒரு பள்ளிகள் ஆரம்பிக்கும் போது அந்த பள்ளிகள்ல உயர் சாதியினருக்கான தமிழர்கள் உயர் சாதியினருக்கான பள்ளிகள் என்று சொல்றாரு. அதே இது அனகாரிக தர்மபாலா சொல்லலை. அனகாரிக தர்மபாலா அவர் உயர் சாதியினர் இல்லை, அவர் வந்து ஒரு 2 சாதியும் சேர்ந்தவர்.
அவங்க அம்மா வந்து துறவா சமூகத்தை சேர்ந்தவர், அப்பா கோய்கமா சமூகத்தை சேர்ந்தவர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதி உணர்வோட இருந்தாருன்னு நான் சொல்லல. தமிழர்களை இழிவுபடுத்தினாரான்ற கேள்வி வருது. நீங்க இலங்கையிலுடைய அரசியல் முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல 2 ஒப்பந்தங்களுக்கு முன்னாடி, அதாவது நீங்க சாஸ்திரி பண்டாரநாயக ஒப்பந்தமும் சரி, அப்புறம் இந்திரா காந்தி 10 வருஷம் கழிச்சு இந்திரா காந்தியோடைய ஒப்பந்தமும் சரி, இந்த 2 ஒப்பந்தங்களுமே மலையக தமிழர்கள்ல அவர்கள பாதி பேருக்கு இந்தியா குடியுரிமை வழங்கி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்த பிறகு வரைக்கும் உள்ள இலங்கை அரசியல் வந்து முழுக்க 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 மலையக தமிழர்களை மையப்படுத்தி தான் இருக்கும். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இவர் வந்து அனகாரிக தர்மபாலா வந்து இவ்வளவு மோசமா சொன்னாரு, மலையக தமிழர்களை சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதை விட ரொம்ப 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 கேவலமா கூலி தொழிலாளர்னு சொன்னது ஃபுல்லா வடக்க இருக்கிற சாதி தமிழர்கள் தான் இன்னும் ரொம்ப ரொம்ப கேவலமா மலையக தமிழர்களை வர்ணிச்சிருக்கிறாங்க. இவர் சொன்னது இத கம்பேரிட்டிவ்லி இது பரவாயில்லன்றீங்க. நான் கம்பேரிட்டிவ்லி பரவாயில்லன்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, இந்த ஒப்பீடு பார்க்கும்போது நீங்க அங்கே உள்ள வடக்க இருந்த தமிழர்கள் வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாம் தமிழர்கள், அதனால எல்லாரும் உள்ள போகலாம், எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கலாம், ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அனகாரிக தர்மபல அந்த இருகோடுகள் தத்துவம் படி அவர் கீழே போயிருப்பாரு. ஆறுமுக நாவலரை ஒப்பிடும் போது அனகாரிக தர்மாவோட கோடு வந்து பெருசா இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றேன்னு ஒழிய அவரை உயர்த்தி பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவரு தன்னுடைய ஒரு மருத்துவமனைகள்ல எல்லாத்துலயுமே எல்லாரும் வந்து ட்ரீட் பண்ணும், எல்லாத்துக்கும் சிகிச்சை கொடுக்கணும்னு சொன்னார், அது உண்மைதான். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும்பான்மையா இந்தியால தான் இருந்தார். அவர் வந்து அவருடைய தத்துவமே சிங்களர்கள் ஆரியர்கள் அவர்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு தான் இலங்கை வந்து சொந்தம் அப்படின்றதுதான் அவருடைய கான்செப்ட். நீங்க நம்மளுடைய இந்த மதவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களை எல்லாத்துக்கும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து இப்போ என்ன பெர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இறை மறுப்பாளன், அதனால எல்லா மதமுமே எனக்கு கொஞ்சம் மூடத்தனமா தான் தெரியும். அதனால அவர்களுடைய மதவாத கருத்துக்கள் வந்து நிச்சயமாக நிறைய தவறுகள் இருக்கும். அந்த ஃபிளாஸ்ல மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இப்படி பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌத்த கருத்துக்களை அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் இருந்தது பெரும்பான்மையாக இருந்தது இந்தியாவில தான் இருந்தாரு, பெரும்பான்மையாக இருந்தது உலகம் ஃபுல்லா. அவர் நிறைய இடத்துல அவர் வீடு வச்சிருந்தாரு. அதனாலதான் அதுல கூட சொல்லியிருப்பேன், அனகாரிக தர்மபாலானா வீடற்றவர்ன்ற பொருள், ஆனா அவருக்கு நிறைய வீடு இருந்தது, அது ஒரு பெரிய ஒரு முரண்நகை. நீங்க பீகார் போயிருப்பீங்க, பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய ஒரு புத்தருடைய அவர் நிர்வாணம் அடைஞ்ச இடம். நீங்க புத்தர் அவரு ஞானம் அடைந்த இடத்துக்கு போனீங்கன்னா பீகார்ல வந்து அது முழுக்க முழுக்க ஒரு இந்து கோயிலா இருந்தது. அங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15-20 ஆடுகள் பலியிடுற மாதிரி அது ஒரு இந்துக்கள் கையில தான் இருந்து, இந்து சைவ மடாதிபதி கையில தான் இருக்கு. அப்ப இந்தியா வந்து சுதந்திரம் அடையல. அப்ப அங்கே வந்து போராடி அதை மீட்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறாரு, இங்க போராடுறாரு. அவர் சட்ட ரீதியான போராட்டங்கள் வந்து எடுக்கிறாரு, அது முடியல. அவரு இறந்த பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சுதான், அதுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் அங்க வந்து ஒரு போர்டு ஒண்ணு ஏற்படுத்தி அதுல அந்த மாவட்ட நீதிபதியோடைய கையில அந்த கட்டுப்பாடு வந்து சைவ மடாதிபதி கையில இருந்து அது மாவட்ட நீதிபதிக்கு போச்சு. அந்த மாதிரியான போராட்டங்களை அவர் வந்து செஞ்சிட்டு இருந்தாரு. அவரை முழுக்க முழுக்க அவரை ஒரு ஒரு இனவாதியா மட்டும் சித்தரிக்கிறது தவறு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல அவரால் அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலேயே கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் விவேகானந்தர் வந்து ஒரு பெரிய ஒரு இனவாதியா சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்துல அவரை பொறுத்த வரைக்கும் அவரு ஃபாரின்ல போய் நான் சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசும்போது கமுதியில உள்ள நாடார்கள் வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படல. ஆனா அவரு விவேகானந்தர் வந்து யார்கிட்ட பண உதவி பெற்றாருன்னா பாஸ்கர சேதுபதி கிட்ட தான் பண உதவி பெற்றுட்டு தான் அவரு சிகாகோ மாநாட்டுக்கு போனாரு. இந்த அனகாரிக தர்மபாலாமும் விவேகானந்தர் நண்பர்கள்ன்ற விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே மதத்தை தான் பின்பற்றினாங்க. ஆனா 2 பேருக்குமே ஒரு அடிப்படையில அவர்களுடைய மக்களை வந்து மேம்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனை இருந்ததுன்றதுக்காக குறிப்பிட்டிருக்கணும் ஒழிய,
அனகாரிய தர்மபாலா ஒரு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய மனிதர். அவரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அவரோட தலையை சுத்தி ஒளிவட்டா இருக்குன்னு நான் சொல்லல, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இந்த விஷயத்துல கூட இப்ப வட இந்தியாவுல அதை வந்து ஒரு சைவ மடத்தினுடைய பிடியில் அந்த புத்தர் ஞானமடைந்த இடம் இருந்துச்சு அப்படின்னு அதை சைவத்தோட ரிலேட் பண்றீங்க. எல்லா நேரத்திலையும் தமிழர்களோட நீங்க அதை வந்து தொடர்பு படுத்தி அதை ரிலேட் பண்ணி அதுல ஒரு பாகுபாடா பாக்குறீங்க. என்ன இருந்ததோ அதை சொல்லிதான் ஆகணும்ல. இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லும்போது இந்துக்கள் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொல்றது அது வேற, சைவம் அப்படின்னு அதை குறிப்பிடுறது அதை இந்துக்களே அப்படி சொல்றது இல்லையே. சைவ மடம் வைணவ மடம் தானே சொல்றாங்க. யாரும் இந்துக்கள் வந்து நாங்க எல்லாருமே மொத்தமா இந்துக்கள்ன்ற ஒரு அடிப்படையில யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. சைவ மடங்களுக்குள்ள யாரும் மற்ற வைணவ மடாதிபதி வந்து நான் பார்த்ததே இல்லை. வைணவ மடாதிபதிகள் சைவ மடத்துக்கு போனதில்லை, அதே மாதிரி சைவ மடாதிபதிகளும் வைணவ மடத்துக்கு போனதே இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். நீங்க இந்த கேட்டதுனால இன்னொன்னும் அது தொடர்பா இன்னொன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படி இந்த சைவம் நீங்க இது இங்க வந்து ஒரு சாதி அமைப்பு இருந்ததுனால இவங்க இன்னும் அங்குள்ள உள்ளூர் மக்களோட சேரல அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிங்க, அங்க வேளாளர்கள். ஆமா வச்சிங்க. அதுல நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த நூல்ல எந்த இடத்துலயுமே முதல்ல வந்தது சிங்களர்கள், ரெண்டாவது வந்து தமிழர்கள்ன்ற நம்ம எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒண்ணுதான் சொல்லியிருப்பாங்க, தமிழர்களும் சிங்களரும் ஒரே நேரத்துல வந்தவங்க தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க எங்க இருந்தாங்க உங்களோட ஃபைண்டிங்? அது நீங்க ஆனா அங்க ஏற்கனவே அபாரிஜின்ஸ் இருக்காங்க, வேடர்கள் இருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி நம்ம தமிழர்கள் குடியேறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே பழங்குடி மக்கள் தொல்குடி மக்கள் இங்க இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் வராங்க. நீங்க இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா இந்தியால உள்ள பூர்வ குடிகள்னா ஆரியர்களோ திராவிடர்களோ நம்ம வந்து யாருமே நாங்க தான் பூர்வ குடிகள்னு சொல்ல முடியாது. உண்மையான பூர்வ குடிகள்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவர்கள் தான் பூர்வ குடிகள். அதற்கு முன்ன அவங்க யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கன்னா அவங்க மட்டும்தான் ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவங்க தான். அந்தமான் நிக்கோபார்ல வாழ்றவங்களை மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். எல்லாருமே அதுக்கு பிறகு வந்தவங்களா தான் இருக்கு. அதுக்கு பிறகு அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவர்கள் வந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் திராவிடர்கள் ஆரியர்கள் எல்லாமே வந்திருக்க முடியும். அதே மாதிரி அங்கேயும் ஒரு பூர்வ குடிகள் இருக்காங்க, வேடர்கள் பூர்வ குடிகள், அதுல டவுட்டே கிடையாது. அவங்க பேசுற மொழி, வேடர்கள் பேசுற மொழி தமிழும் கிடையாது சிங்களமும் கிடையாது, அது ஒரு தனி மொழி. அவர்கள் ஒரு மொழி பேசுறாங்க. அப்ப அவர்கள் தமிழர்களும் இல்லை சிங்களர்களும் இல்லை. ஆனா இன்னொரு வித்தியாசமா ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேடர்கள் வந்து அங்க இருக்கிற குடிகள்கிட்ட கலக்குறாங்க. இந்த கலப்பு இனம் ஒன்றும் உருவாகுது. ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்க சிங்களர்கள்னு கூட சொல்றது கூட ஒரு தவறானது. ஏன்னா அந்த சிங்களர்களுடைய அந்த 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 ஒரு வேட்டி அந்த நூல்ல வந்து எல்லாமே இருக்கு. கரவர்கள் தமிழர்கள், துறவர் தமிழர்கள் சேர்ந்தவங்க, சலகமர் தமிழர்கள், அந்த சிங்கள நீங்க சொல்ற கம்யூனிட்டியில இவங்க எல்லாம் இருக்காங்க. குறவர்கள் இருக்காங்க, பாம்பாட்டி இருக்காங்க, ரோடியாஸ் இருக்காங்க, இது எல்லாமே தமிழ் பேசுறவங்களும் இருக்காங்க. தெற்கு கடற்கரையில உள்ளவங்க இருக்காங்க, ஒரியால இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, பெங்கால்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க, குஜராத்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான, எப்படி தமிழ் சமூகம் இருக்கோ ஒரு கலவையான சமூகமா இருக்கோ அதே மாதிரி ஒரு கலவையான சமூகமா தான் இருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு வித்தியாசமா ஒண்ணு நீங்க கவனிச்சுப்பீங்க. என்ன கவனிப்பீங்க அப்படின்னா, கொய்கமா உயர் சாதி. இந்த கொய்கமா உயர் சாதி வந்து வேடர் குடிகள் கூட திருமண உறவு வச்சுக்கிறாங்க. வேடர் குடிகள் வந்து கொய்கமா சமூகமா தான் கருதப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க தமிழ்நாட்டுல திருவிதாங்கூர்ல ராஜாக்கள் இருந்தாங்க, இந்து ராஜாக்கள் இருக்காங்க, காணி மக்கள் இருக்காங்க, இன்னைக்கு காணி பழங்குடிகள் இருக்காங்க. இந்த இந்து ராஜாக்கள் அங்குள்ள மார்த்தாண்டவர்மா காலத்துல உள்ள நாயர் ராஜாக்களும் காணி பழங்குடிகளும் திருமண உறவு வச்சிருக்காங்களா? இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி நடந்திருக்கா? அங்க அந்த பூர்வக்குடி மக்கள் தொல்குடி மக்களுடைய திருமண உறவு வச்சு அந்த மக்களுக்கும் இதே சம அந்தஸ்து கொடுத்துருக்காங்க இல்ல. ஆனா அங்க இருக்கு. அங்க வேடர்களும் கொய்கமா சமூகத்தோடைய ஒரு குடிகளாக தான் கருதப்படுறாங்க. வேடர்களுக்கும் அங்க உள்ள கொய்கமா சமூகத்திற்கும் திருமண உறவு வந்து சாதாரணமா நிகழ்து. கிழக்குல ஒரு சில இடங்கள்ல தமிழ் பேசுற வேடர் குடிகளும் இருக்காங்க, அது கூட நான் குறிப்பிட்டிருக்கிறேன். தமிழ் பேசுற வேடர் குடிகள் அங்க இருக்காங்க. ஆனா அந்த கலப்பு வந்து ரொம்ப ரொம்ப
குறைவாக தான் நிகழ்ந்தது. அது சிங்களர் அளவுக்கு வேடர்களுக்கான- நடக்கல. அது வேடர்களுக்கான நாடு. அங்க வந்து தமிழர்களும் போய் குடியேறி இருக்கிறாங்க, சிங்களவர்களும் அப்படி குடியேறி நம்ம அப்படியும் அதாவது இது ஒரு நாடு வந்து இவங்களுக்கான நாடுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா நாடுகளுமே குடியேற்றத்துல தான் வருது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ அமெரிக்கால இருக்கிற எல்லா வெள்ளைக்காரங்களும் வெளியே போகணும், ஆப்பிரிக்கால இருக்கிற எல்லா வெள்ளைக்காரங்களும் வெளியே போகணும். அங்க ஏற்கனவே அங்க உள்ள பூர்வ குடிகள் இருக்காங்க, அமெரிக்காலயும் அங்க உள்ள பூர்வ குடிகள் இருக்காங்க. அதனால நம்ம அப்படி இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு மனுஷ இனம் வந்து உலகம் முழுக்க பல்கி பெருக தான் செய்றாங்க. எல்லா இடத்துலயும் எல்லா சமூகங்களும் அங்க போய் செட்டில் ஆகுறது தான் நம்ம வந்து பாக்குறோம். சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க தமிழர்கள் நாங்க தான் பூர்வகுடின்னு சொல்றதும் தவறானது. சிங்களர்கள் நாங்க பூர்வகுடி, எங்களுக்கு மகாவம்ச கதை இருக்கு அப்படின்னு சொல்றது அது ஒரு தவறான கதை. மகாவம்சம் இப்படி ராமாயணத்தை வந்து வரலாறுன்னு சொல்றது எவ்வளவு தப்பா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, ராமாயணத்தை யாராவது இதுதான் வரலாறுங்க, ஒரு ராமர் இருந்தாரு, அங்க இருந்தாரு, இங்க வந்து இலங்கை போய் சண்டை போட்டு ராவணனை கொண்டாடுன்றத வரலாறுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி தப்போ, அதே மாதிரிதான் மகாவம்சத்துல விஜயன் உள்ள நுழைஞ்சாரு. அவர் 300 பேரோட உள்ள போய் எல்லாரையும் அங்க உள்ளவங்க எல்லாம் அங்க விஜயனோட வழித்தோன்றல்கள் தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்பர்ட் துரையப்பா அவர் வந்து ஒரு துரோகி அப்படின்னு தான் தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயம். ஆனா அவரை வந்து நீங்க அவருக்கும் ஒரு பாசிட்டிவான இமேஜ் தர்றீங்க. இப்ப பேசுறப்போ வந்து நீங்க சொல்றீங்க அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் இப்படியான அங்க கர்நாடக சங்கீதம் மாதிரி இருக்கின்ற அந்த சபாக்களில் பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இது நான் சொல்லலைங்க, அது யோகரட்னத்தோட புக்ல அதை சொல்றாரு. என்ன அப்படின்னா, எல்லா வரலாற்றுக்கும் ஒரு சார்பு பார்வை மட்டும் நம்ம வச்சு செய்ய முடியாது. யோகரட்னம் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய நேரங்கள்ல பஞ்சமர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதை எரியூட்டுறக்கோ இல்லாட்டி அவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்யறக்கோ உயர் சாதியினருடைய பகுதியில அவங்க இறந்த இறுதி சடங்குகளை செய்யற இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் அவர் எதிராக இருந்தாரு. எல்லாமே சமமா நடத்தணும்னு இருந்தாரு அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அதை நான் வந்து இதுல பதிவு செய்திருக்கிறேன். நிச்சயமா அவரு துரோகியா வந்து எதற்காக நடத்தப்பட்டது? இப்போ நம்ம வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய சிக்கல்கள் இருந்தது. நான் சொன்னேன் 71 to 77 வரைக்கும் அங்க வந்து இந்த தரப்படுத்துதல் பிரச்சனைனால நிறைய பேர் படிக்க முடியாம போச்சுது. அப்படி படிச்சிருக்கிறவங்களுக்கு தமிழர் தரப்புல நிறைய பேருக்கு படிச்சிருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து டு தி கோர். இந்த 70ல இருந்து 80 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வேலை இல்லாத ஒரு சூழலும் ஹைட்ல இருந்தது. ஆனா இது தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, சிங்களர்களுக்கும் சேர்ந்துதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜேவிபி இன்சரக்ஷன் சொல்லக்கூடிய முதல் ஜேவிபி எழுச்சி எப்ப நடந்தது? 71ல நடந்தது. முதல் ஜேவிபி எழுச்சி 71ல நடந்தது. ரெண்டாவது ஜேவிபி எழுச்சி இந்தியா போய் இலங்கையில அந்த இந்திய அமைதிப்படையினர் போய் இருந்த உடனே ரெண்டாவது 87ல வந்தது. முதல் ஜேவிபி எழுச்சிக்கு காரணம் வேலை இல்லாத திண்டாட்டம், அங்க இருக்கிற சாதாரண மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு அதிருப்தி, படிக்கிறதுக்கு இடம் இல்லை. அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த 70 to 80 சூழல்ல தான் அந்த இளைஞர்கள்லாம் ஒரு கோவத்துல இருக்கிறாங்க. அந்த சூழல்ல வந்து நடக்குது இந்த உலகத்தமிழர் மாநாடு ஒன்று நடக்குது. நான் உலகத்தமிழ் மாநாடு நடக்கும்போது நிறைய பேர் அதுல இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போனதுக்கு காரணம் வந்து ஒரு கூட்டத்துல நெரிசல் வருது, அதுல போலீஸ் வந்து கட்டுப்பாட்டுக்காக மேல சுடுறாங்க, அந்த மின்கம்பி அறுந்து விழுந்தது. மின்கம்பி அறுந்து அதுல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. 9 பேருக்கு மேல இறந்து போயிடுறாங்க. இதுக்கு ஆல்பர்ட் துரையப்பா தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்பர்ட் துரையப்பா அவரு சார்ந்த கட்சி, அவரு பண்டர்நாயகா உடைய கட்சியை சேர்ந்தவர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. அதனால இந்த நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் போட்டிகள்ல நம்ம எதுக்கு அவர்களுக்கு வந்து நம்மளுடைய நகரசபை இடத்த கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கல. அவங்க பொது இடத்துல வச்சு நடத்துறாங்க, அந்த இடத்துல இது நிகழ்ந்தது. அதனால அவர் மேல கோபத்துல இருக்கிறாங்க. சிவகுமாரன் முதல்ல முயற்சி பண்றாரு அவர் கொல்றதுக்கு, அதுல தோல்வி அடைகிறாரு. ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரு துரோகின்னு முத்திரை கொடுத்து கொல்றாங்க.
ஆனாலுமே அவருக்கு ஆல்பர்ட் துரைப்பா வந்து முற்றிலுமாக அவர் சமூகத்தால புறக்கணிக்கக்கூடிய மனிதர் இல்லைன்னு சொல்றதுக்காக அதை சொல்லியிருக்கேன். மலையக தமிழர்களை வந்து ரொம்ப கேவலமா வந்து பார்த்தாங்க யாழ்ப்பாண தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா ஈழத்தின் காந்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தந்தை செல்வா அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்சியை விட்டு வெளியேறாரு, தமிழரசு கட்சியை வந்து தொடங்குறாரு. அவங்களுக்காக வந்து ஆரம்பத்துல இருந்தே குரல் கொடுத்துருக்குறாங்கல்ல அரசியல் ரீதியா. ஜிஜி பொன்னம்பலம் முதல்ல. ஆனா நீங்க வந்து அவரை வந்து ஒரு முதலாளி, தோட்ட முதலாளி அவரு, அதனாலதான் குரல் கொடுத்தார் அப்படின்னு அதை சிறுமைப்படுத்துறீங்க. ஒரு விஷயம் நம்ம தெளிவா இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, தமிழர்கள் தொடர்பா வட மாகாணங்கள்ல இருந்த சாதி பிரச்சனைகள்ல, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்ற பிரச்சனைகள்ல எல்லாம் தந்தை செல்வா வந்து நான் கிறிஸ்டியனு, அதனால நான் வந்து இதுல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. அவர் அப்ப நான் எல்லாரும் நம்ம தமிழர்கள், நம்ம கோயிலுக்குள்ள நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லலை. ஏன்னா அது அவர் அந்த அரசியல்ல அவர் தெளிவா தான் இருந்தாரு. ஆனா அவரை விட ஒரு பெட்டர் பர்சன் யாரும் இல்லை தமிழர்களுக்கு லீடரா நம்ம சொல்ல முடியாது. அவரை விட இன்னும் ஒரு பெரிய லீடர்னு ஒருத்தரை சொல்றதுக்கான சூழல் அங்க இல்லை. அங்க வந்து தமிழர்களா இல்ல, எல்லாம் மதப்பிரிவு, சாதி பிரிவினை ஒருபுறம், மத பிரிவினை இருந்தது நிச்சயமா இருந்தது. எப்படி ஒரு வேளாளர் கிறிஸ்தவர்கள் வந்து இன்னும் உயர்ந்தவர்களாக கருதுற சூழல் இருந்தது. தந்தை செல்வா வந்து இந்த சாதி பிரச்சனைகள்ல அது ரொம்ப அவரு ஈடுபடல. அவரு பொறுத்த வரைக்கும் வட அரசியல் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம ஒரு கண்ணாடி போட்டு தான் நம்ம இலங்கையை பார்ப்போம். அது என்ன கண்ணாடினா, வடக்க என்ன சொல்றாங்களோ, யாழ்ப்பாண தமிழர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் உங்களுக்கு இலங்கை தமிழர்களோட அரசியல்னு நினைக்கிறோம். அது தவறான ஒரு கண்ணோட்டம்னு தான் நான் கருதுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜிஜி பொன்னம்பலம் வந்து அவரு அங்குள்ள மலையக தமிழர்களை தவறா சொன்னது உண்மை. அதுக்கு மலையக தமிழர்கள் நிறைய பேர் அதை பற்றி நிறைய விரிவா இப்ப எழுதுறாங்க. இப்ப சரவணன் எழுதுறாரு, களத்தோணி நூல்ல சரவணன் எழுதுறாரு. வட யாழ்ப்பாண இலங்கை தமிழர்களுடைய ஒரு அப்ரோச் வந்து எப்படி இருந்தது என்று சரவணனுடைய புத்தகங்களை படிச்சா அவருடைய கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதை பற்றி நிறைய விரிவா எழுதிட்டு இருக்கிறாரு. சாதி பிரச்சனைகளை பற்றியும் அவர் விரிவா எழுதிட்டு இருக்கிறாரு, சரவணன் எழுதிட்டு இருக்கிறாரு. நான் கள்ளத்தோணி அவருடைய கட்டுரைகள் படிச்ச பிறகுதான் அது ஒரு விரிவான ஒரு பார்வை மலையக தமிழர்களை பற்றி வந்தது. அதுக்கு பிறகு வாமதேவன் சார் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு. ஒரு அரசு துறையில பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போ கொழும்புல வசிக்கிறாரு. அவருடைய நூல்கள், வாமதேவனோட நூல்கள் இருக்கும், நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நீங்க தந்தை செல்வாவுக்கு மறுபடியும் வரலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், தந்தை செல்வாவை விட ஒரு பெட்டர் பொலிட்டிஷியன், அவரை விட இன்னும் நல்ல ஒரு அரசியல்வாதி அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனாலுமே கூட நீங்க அவர்களுடைய முதல் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான், ஒரு மாவட்ட வளர்ச்சி குழுமங்கள் தான் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. 1956ல ஒன்லி சிங்கிள் ஆக்ட் வந்த உடனே நம்ம தமிழர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வருது. போய் ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. அங்க காலிமுகம் என்று சொல்லக்கூடிய கொழும்புல உள்ள கடற்கரை பகுதியில போராட்டம் நடத்துறாங்க. அதுல சிங்களர்களால அவர்கள் தாக்கப்படுறாங்க. தாக்கப்படும் போது ஒரு அரசியல் சூழல் ஒண்ணு ஏற்படுது. என்னன்னா, தமிழர்களுக்கு அங்க ஒரு சரியான ஒரு அரசியல் பாதுகாப்பு இல்லை, அந்த தமிழ் மொழிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வருது. இந்த தமிழ் மொழிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற அந்த சூழல் வரும்போது தந்தை செல்வாவும் பண்டாரநாயகவும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்குலையும் வடக்குலையும் தமிழ் மொழி வந்து அலுவல் மொழியாக தொடரும். எதிர்காலத்துல வந்து இந்த நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அந்த மாதிரி மாவட்ட வளர்ச்சி குழுமங்கள் ஏற்படுத்தணும். இப்ப பிரதேச சபை இருக்கு, அது மாதிரி ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. தந்தை செல்வாவுடைய ஒப்பந்தத்துக்கு பிறகு ஓரளவுக்கு அந்த தமிழர்களுடைய அந்த ஒரு கிளர்ச்சி சூழல் கொஞ்சம் அடங்கும் போது தான், அதுக்கு பிறகுதான் பண்டாரநாயகா வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. சாலமன் டயாஸ் பண்டாரநாயகா சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஒரு துறவி சோமராம பிக்குன்னு சொல்லி ஒரு துறவியால கொல்லப்படுறாரு. அது கூட அரசியல் காரணங்களை தவிர தனிப்பட்ட காரணங்களும் இருக்குன்னு சொல்லி அவர் ஜேம்ஸ் மேனர் வந்து தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதை நம்ம பிறகு பார்க்கலாம், அது இதுல இல்லை. ரெண்டாவது ஒப்பந்தத்துல
செல்வன தந்தை செல்வோட முதல் ஒப்பந்தத்துல இடம்பெற்றிருக்கு மலையக தமிழர்கள் சிக்கல்கள். இரண்டாவது ஒப்பந்தத்துல மலையக தமிழர்களை பற்றி ஒரு வாசகமும் கிடையாது. அவர்களுடைய முழுக்க அவர்களுடைய அந்த ஒரு 4 விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதுதான் வரும். லாங்குவேஜ், ரிலிஜன், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட். ஒன்று வேலைவாய்ப்பு, அடுத்து கல்வி, இது மெயினா வந்து மொழியும் மதமும். இந்த மொழி மட்டும்தான் சிக்கல். தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொழி மட்டும்தான் முரண்பாடா இருக்கு ஒழிய மற்றபடி மற்ற 3 பிரச்சனைகள்லையும் பெரிய அளவுல ரிலிஜன்ல கூட நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க தமிழர்களுக்கு எப்படி பிள்ளையார் கோயிலுக்கு புத்தர் கோயிலுக்கு போறதுல ஒரு சங்கடமும் இருக்காது. அதே மாதிரி புத்திஸ்டுகளுக்கும் அங்க இந்து கோயில்களுக்கு போறதுக்கு அவங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது. அதுக்குதான் ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதிர்காமா முருகன் கோயில். அந்த கதிர்காமா கோயில் வந்து 2 பேரும் போகக்கூடிய, சிங்களர்களும் இவர்களும் போகக்கூடிய. இப்ப நீங்க மறுபடியும் நம்ம இங்க வந்தோம்னா முதல் ஒப்பந்தத்துல சொல்லப்பட்ட மலையக தமிழர்கள் குறித்த வாசகங்கள் 2வது ஒப்பந்தத்துல கிடையாது. இப்ப நீங்க அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் இந்த ஈழம் இந்த கேள்விகள் எல்லாமே 3 தமிழர்களுக்கும் பொதுவானதா? மலையக தமிழர்களுக்கும், கிழக்கு வாழ் தமிழர்களுக்கும், யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் பொதுவானதா அப்படின்ற நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா பொதுவானது இல்லைன்றதுதான் பதிலா இருக்கும். ஏன்னா மலையக தமிழர்களோட சிக்கல்கள் வேற. இன்னைக்கு வரைக்கும் மலையக தமிழர்கள் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும். இப்ப இந்தியாவோ இல்ல தமிழ்நாடோ மலையக தமிழர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒரு பல்கலைக்கழகம் கட்டி கொடுக்கணும். மலையக தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது 3 மாகாணங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், அங்க இலங்கையில 9 மாகாணங்கள் இருக்கு. மேல வடக்கு மாகாணம், அடுத்து கிழக்கு மாகாணம், அதுக்கு தெற்கு மாகாணம், மேற்கு மாகாணம், வடமேற்கு மாகாணம், அதுக்கு பிறகு மத்திய மாகாணம், அப்புறம் வடமத்திய மாகாணம், அதுக்கு பிறகு 3 மலை மாகாணங்கள், ஊபா, ஊவா, சப்ரகமுவா, அடுத்து மத்திய மாகாணம். அதான் கண்டி இருக்கிறது, ஊவா இருக்கிறது, பதுளை இருக்கிறது ஊவா, ரத்னபுரி இருக்கிறது சப்ரகமுவா மாகாணங்கள். இந்த 9 மாகாணங்கள்ல 3 மாகாணங்கள்ல தான் மலையக தமிழர்கள் இருக்காங்க. சப்ரகமுவா, ஊவா, மத்திய மாகாணம், கண்டி இருக்கிற மத்திய, இந்த 3 மாகாணங்கள்ல தான் தமிழர்கள், மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் கல்வியில பெரிய அளவுல அவர்களுக்கு இடம் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட்ல இன்னும் முழுக்க அவர்கள் இன்னும் இடம் பெறல. இன்னும் பெரிய அளவுல மருத்துவர்களாகவோ பொறியியல் வல்லுநர்களாகவோ இன்னும் ஆகல. அதனாலதான் வாமதேவன் சார் வந்து புத்தகம் எழுதும்போது என்ன சொன்னார்னா, நம்முடைய சாஸ்திரி ஒப்பந்தம், அடுத்து இந்திரா காந்தி பண்டாரநாயக ஒப்பந்தத்துல இந்தியாவில் வந்து உள்ள மலையக தமிழர்கள் திரும்ப தாயகம் திரும்பினவங்க 15 வருஷத்துல மருத்துவர்கள், பொறியியல் வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், அடுத்து அரசு துறையில வேலை பார்க்குறவங்க ஏராளம் வந்துட்டாங்க. நாங்க இலங்கையில 150 வருஷம் எங்களால செய்ய முடியாததை இந்தியா 15 வருஷத்துல, குறிப்பா தமிழ்நாட்டுல 15 வருஷத்துல மலையக தமிழர்கள் முன்னேறிட்டாங்கன்னு வாமதேவன் சார் எழுதியிருக்கிறாரு. அப்போ வடக்கு மாகாணத்துக்கு உள்ள நலன்களும் மலையக தமிழர்கள் நலன்களும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா 79 தரப்படுத்துதல்ல என்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 55 விழுக்காடு மாவட்ட ரீதியான இடஒதுக்கீடு, 30 விழுக்காடு தகுதி அடிப்படையான இடஒதுக்கீடு, 15 விழுக்காடு கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீடு. அந்த கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் பெரும்பாலும் எங்க இருக்கும்? இங்கதானே இருக்கும். ஆனா உள்நாட்டு போர் முடிஞ்ச பிறகு அங்க வடக்குலயும் கிழக்குலயும் 7 மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களா இருக்கு. இன்னைக்கு 16 மாவட்டங்கள் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கு. அதுக்கான இடஒதுக்கீடு குறைச்சிருக்காங்க, 5 விழுக்காடா ஆக்கிட்டாங்க. இப்போ அதுல 7 மாவட்டங்கள் வடக்குலயும் கிழக்குலயும் இருக்கு இந்த உள்நாட்டு போர்னால. அதனால அடுத்து கிழக்கு மாகாணத்துக்கு வருவோம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாணத்துல 3 மாவட்டங்கள் இருக்கு. ஒன்று திருகோணமலையில 3 சமூகங்களும் சம அளவுல இருக்கு. சிங்கள, முஸ்லிம், தமிழ் 3 சமூகமும் சம அளவுல இருக்கு. அடுத்து மட்டக்களப்பு, அங்க பெரும்பான்மையா தமிழர்கள் இருக்காங்க. 3வது அம்பாறையில முஸ்லிம்களும் இருக்காங்க, பெரும்பான்மையா கொஞ்சம் தமிழர்களும் இருக்காங்க, சிங்களர்களும் இருக்காங்க. இந்த கிழக்கு வந்து வடக்கோட இப்ப இணையருக்கு சம்மதிக்குமான்னா, அது நீங்க கிழக்கு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.
கிழக்குல உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள், கிழக்குல உள்ள மக்கள் வந்து முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. கிழக்குல மட்டக்களப்புல இருக்கிற தமிழர்களே வடக்கு கூட நாங்க இணையருக்கு சம்மதிப்பாங்களான்னா நிச்சயமா நான் வந்து யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ன்னு சொல்ற மாதிரி நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம கருத முடியும். அதனாலதான் வந்து கருணா வந்து வெளியே வந்த போது கூட நீங்க ஒரு புகழ்பெற்ற புத்தகம் டு எண்ட் அ சிவில் வார்ன்ற மார்க் சால்டரோட புத்தகம், அது வந்து எரிக் சோல்ஹேமும் அந்த தூதர்கள் அவர்களுடைய நூல், விடார் ஹெல்கேசனும் எரிக் சோல்ஹேமோட புக், அவங்களுடைய பார்வையை தான் ஒரு நூலாக்கி இருக்கிறார். மார்க் சால்டர்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறாரு, டு எண்ட் அ சிவில் வார்னு. அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, கருணா பிரிஞ்ச போது பிரபாகரனோட கொடும்பாவி வந்து கிழக்குல கொளுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு 2005 காலகட்டத்துல. அது பெரிய ஒரு அந்த அப்போ விடுதலை புலிகள் வந்து அவனுடைய பிடியில தான் இருக்கு கிழக்கும் வடக்கும். அந்த காலகட்டத்திலேயே அது ஏன்னா குற்றச்சாட்டு கருணா என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்றாரு. எங்களோட ரெப்ரசன்டேஷன் புலிகள் அமைப்பிலேயோ இல்ல அந்த நிர்வாகத்திலேயோ கிழக்கு மாவட்டங்களை சேர்ந்தவங்க இல்ல கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவங்களுக்கு போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்றாரு கருணா. அதை வந்து கிழக்குல அதை அங்கீகரிக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு நம்ம இவதை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அந்த கண்ணோட்டம் மக்கள்கிட்டயே ஸ்ட்ராங்கா இருக்கு, நிச்சயமா இருக்குன்னு தான் நம்ம நினைக்க முடியும். பிரபாகரனுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் அந்த அந்த பிளவுல பிரதிபலிச்சதா மார்க் சால்டர் தன்னுடைய புத்தகத்துல சொல்றாரு. அவரு ஏன்னா ஏன் வந்து அவரை குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கள எழுத்தாளர்கள் ஏராளம் பேர் எழுதியிருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டு எழுத்தாளர்களும் எழுதியிருக்காங்க. ஆனா நார்வேக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிங்களர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒயிட் டைகர்ஸ்ன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க புலிகள் கூட நெருக்கமா இருந்தாங்க. அவங்க புலிகள்ல ஒயிட் டைகர்ஸ் மட்டும்தான் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு அவங்க புலிகள் கூட நெருக்கமா இருந்தாங்கன்ட்டு அது ஒரு இலங்கை முழுக்க அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. அவரு மார்க் சால்டருடைய புத்தகத்துல அவர் சொல்றாரு, இதை குறிப்பிடுறாரு. மார்க் சால்டருடைய புத்தகத்துல அவர் நிறைய விஷயம் குறிப்பிடுறாரு. ராஜீவ்காந்தி படுகொலை வந்து புலிகளுடைய தவறான அரசியல் முடிவு அப்படின்ட்டு ஆண்டன் பாலசிங்கம் சொன்னதா இவர் எரிக் சோல்ஹேம் சொன்னாரு அப்படின்னு மார்க் சால்டர் அவருடைய புத்தகத்துல குறிப்பிடுறாரு. அதனால அந்த புத்தகத்தை நான் சொல்றதுக்கு காரணம், இந்த கிழக்கு வடக்கு பிரிவினை வந்து இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக சொல்றேன். தரப்படுத்துதல் அப்படின்றது குறித்து நீங்க சொன்னீங்க. இது குறித்து நீங்க வந்து சுபவி கிட்ட உரையாடும் பொழுது அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு தரப்படுத்துதல் குறித்து தவறான பார்வை நம்மள்கிட்ட இருந்துருச்சு தமிழ்நாட்டுல அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை நீங்க உங்களோட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறீங்க. இன்னொரு புறம் இந்த புத்தகத்தின் மீது வருகின்ற விமர்சனத்துல வந்து அந்த தரப்படுத்துதல் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு இன ஒடுக்குதல் முறை, அதை தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீட்டோட ஒப்பிட்டு அதை ஒரு பாசிட்டிவான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. இல்லை ஒன்றும் நான் வந்து இந்தியாவில் உள்ள பிம்பத்தையும் இலங்கை வந்து தமிழ்நாட்டோட பெட்டர்னு சொல்றதுக்கான தேவை எதுவுமே இல்லை ஒன்றும். ஆனா என்ன உண்மை இருக்கோ அதை சொல்லி ஆகணும்ன்ற ஒரு தேவை இருக்கு. தமிழ்நாட்டுல தரப்படுத்துதல் பற்றி யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பல நெடுமாறனுடைய ஒரு நூல், அடுத்து வைகோ அவர்களுடைய உரையே நூலாக்கி இருக்கிறாங்க, அதுலயும் அவர் தரப்படுத்துதல் பற்றி சொல்லியிருக்கிறாரு. சோலை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, பத்திரிகையாளர் எழுதியிருக்காரு, அவரும் அதுல தரப்படுத்துதல் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுல நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பேசுறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிங்களம் வந்து 10 மார்க் எடுத்தாலே அவர் ஆயிடுவார்னா, ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆயிடுவார்னா, தமிழை வந்து 20 மார்க் எடுக்கணும், அதாவது 50% டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரியாக சொல்லுவாங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க இடஒதுக்கீடு சிக்கல்கள் மேல முதல்ல உயர் சாதியினர் என்று தங்களை கருதிக்கிட்டவங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா, இது மெரிட்டை பாதிக்கும், இவங்க கட்டுற பாலெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும். ஆனா இன்னைக்கு எக்கனாமிக் ரிசர்வேஷன்னா அதுல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை விட 3ல் 1 பங்கு மார்க் எடுத்தவங்க இன்னைக்கு 10 விழுக்காட்டுல இடஒதுக்கீட்டுல வர்றாங்க. 28 மார்க். ஆமா, இப்ப பேங்க் இதுல நம்ம வந்து பார்த்தோம். ஆனா உண்மையிலே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா மருத்துவ இடஒதுக்கீட பார்க்கலாம். 250 தமிழர் எடுத்தா 227 சிங்களர் எடுக்கணும்.
நீங்க பாத்தீங்கன்னா 23 மார்க் தான் வித்தியாசம் இருக்கும். Okay. அதனால அது பெரிய மாற்றம் இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழர்களுடைய ஒரு அவங்களுடைய மக்கள் தொகை ரேஷியோக்கு ஏத்த மாதிரி அந்த கல்வியில இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவறான நடைமுறை என்று பிறகு உணர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அங்குள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. நீங்க யாழ்ப்பாணக்காரங்க நம்ம என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் அறிவுல நிச்சயமா அவர்கள் ஒரு அந்த அறிவு ஓட்டத்துல அவங்க கொஞ்சம் முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கள் அந்த அறிவு சார்ந்த வேலைகளில் ஈடுபட்ட காரணத்தினால நிறைய பேர் மருத்துவர்களாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் மற்ற சயின்ஸ் சார்ந்த துறைகள்லையும் அறிவியல் சார்ந்த துறைகளையும் இருந்தாங்க. இந்த தரப்படுத்துதல்ல வந்து நான் சொன்னது மாதிரி சோலை அவர்கள் எழுதியிருக்காரு, இவர் சொன்னேன் வைகோ அவர்கள் எழுதியிருக்கிறாரு, இவர் எழுதியிருக்கிறார், நம்ம நெடுமாறன்லாம் எழுதியிருக்காங்க. எல்லாருமே என்ன எழுதியிருப்பாங்கன்னா சிங்களர்களுக்கு தனி மார்க்கு, தமிழர்களுக்கு தனி மார்க்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இல்ல, திராவிட இயக்கம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்த திராவிட இயக்கங்கள், தேர்தல் அரசியல் இல்லாத இயக்கங்களும் இதான் சொன்னாங்க. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். எல்லாமே தவறான. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அது எவ்வளவு நாள் இருந்தது இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்? இன ரீதியாக இருந்தது தவறுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது எவ்வளவு நாள் இருந்தது? அது 71 இருந்து 79 வரைக்கும் தானே. நீங்க அப்படி ஃபுல்லா 71 79 சேர்த்தீங்கன்னாலும் 9 வருடங்கள் தானே இருந்தது. அதுக்கப்புறம் மாறிடுச்சு இல்ல. நீங்க ஆயுத போராட்டங்கள் 83க்கு பிறகு உச்சத்துக்கு போன பிறகு அந்த தரப்படுத்தல் முறை மாற்றப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 30%, நம்மளுக்கு 31% தகுதி அடிப்படையில, மிச்சம் 69% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல. அங்க 30% மெரிட்ல தான். மிச்சம் உள்ள 70ல 55 வந்து மாவட்ட ரீதியான இடஒதுக்கீடும், 15% கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீடு. இது ஏற்கனவே சொன்னோம். 79ல இருந்து அது மாறிடுச்சு. 79ல இருந்து தமிழர் சிங்களர் பாகுபாடு இல்ல. என்னோட புரிதலுக்காக மாவட்ட ரீதியிலான இடஒதுக்கீடுனா இது எப்படி? இப்போ நம்ம ஊர்லயுமே அது ஆரம்பத்துல கொண்டு வந்தாங்க. அது பல்வேறு காரணங்களாக நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு அது முரணாக இருக்கு அப்படின்னு அதை எடுத்துட்டாங்க. உதாரணமா இப்போ நீங்க கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம் 3ஐயும் எடுத்துக்கோங்க. 3 மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 55 விழுக்காடு கொடுத்துருவாங்க. அந்தந்த மாவட்டங்களுக்கு தனி ஒரு மெரிட் லிஸ்ட் இருக்கும். இந்த 55 விழுக்காட்டுல ஒருவேளை அந்த மாவட்டத்துக்கு ஒரு 10% போகுதுன்னு வைங்க, அந்த 10% அந்த மாவட்டத்துல உள்ள மெரிட் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. அதுல ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15%, அது இப்போ 5% மாத்தி இருக்கிறாங்க. அது ரொம்ப அந்த முறை வந்து இப்போ தமிழர் சிங்களவர்ன்ற முறை இல்லை. அதனாலதான் நான் சொல்ல வரேன், இப்போ தமிழருக்கு தனி மார்க்கு, சிங்களருக்கு தனி மார்க்குன்னு இல்லை. இன்னும் சொல்லப்போனா அவர்கள் 79ல இந்த 55 விழுக்காடு மாவட்ட ரீதியான இடஒதுக்கீடுன்னு கொண்டு வரும்போது அது தமிழர்களுக்கு, மலையக தமிழர்களுக்கு அது அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஆனா யாழ்ப்பாண தமிழர்களுக்கு அது அட்வான்டேஜா இல்லை. யாழ்ப்பாண தமிழர்கள்ல இன்னும் நிறைய பேர் போட்டிடுவாங்க. அங்க மெரிட் லிஸ்ட் இன்னும் ஹையரா இருக்கும். அதனால நிறைய பேர் போட்டிடுவாங்க. இத புரியாத இப்போ நம்ம ஊர்ல நம்ம வந்து பிராமணர்கள் எல்லாம் அந்த விடுதலை அடையும் போது இல்ல சுதந்திரம் அடையும் போது நிறைய இதுல இருந்தாங்க, உயர் பணிகள்ல இருந்தாங்க. பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியனுடைய புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, சப்ஜட்ஜஸ் எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டுக்கு மேல பிராமணர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு வந்த பிறகு நிச்சயமாக இப்போ அப்படி இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் நம்மளுடைய ஒரு மாநில அரசுடைய இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுல அப்படி இல்லாம, ஆமா நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இருக்கு. அதனாலதான் சுபவீர பாண்டியன் அவர்கள் மட்டும், மத்த எல்லாருமே ஒத்துக்கல. இப்போ இது சம்பந்தமா யார் யார்கிட்ட இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் பத்தி இப்ப நான் தரப்படுத்துதல் தொடர்பா வந்து கேட்கும்போது நான் நெடுமாறன் அவர்கள்ட்ட கேட்டேன், இவர்கிட்ட குளத்தூர் மணி அவர்கள்ட்ட கேட்டேன், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்டேன், அதே மாதிரி சுபவி அவர்கள்ட்ட கேட்டேன், ஈவன் ஜெகத் கஸ்பர் அவர்கள்ட்ட கூட ஒரு லாங் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன், அவர்கிட்ட கூட கேட்டேன். ஆனா சுபவி அவர்களை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே தரப்படுத்துதல் வந்து இப்போ தமிழர்களுக்கும் இல்லை, தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும்ன்ற முறை இப்ப இல்லைன்றது யாருக்குமே தெரியல. யாருக்குமே இன்னைக்கு தேதியில தமிழர்களுக்கு தனி மார்க்கு, சிங்களர்களுக்கு தனி மார்க்குன்னு தான் அவங்க 1979ல உள்ள நிலையை தான் இன்னைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் 2021, 22, 23ல இந்த புத்தகம் தொடர்பான வேலைகள் பார்க்கும்போது
இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பழைய முறை 71 என்ன நடந்ததோ அதான் இப்ப இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. சுபவி அவர்கள் மட்டும்தான் கரெக்டா என்ன சொன்னாருன்னா, ஆமாங்க எங்க இது தமிழ்நாட்டுல இருக்கிற இடஒதுக்கீடு முறையே ஒத்த ஒரு முறைதான். ஏன்னா தரப்படுத்துதல்ன்றது வந்து இப்ப இருக்கிற முறைகள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் ஆனா கொடுக்கணும். அந்த 71 to 79 அந்த மெத்தட அவர் அக்செப்ட் பண்ணல. அந்த மெத்தட அவர்களே அக்செப்ட் பண்ணலையே. இப்ப இலங்கையில உள்ள அரசியல்வாதிகளையே அப்ப பதியுதீன் கல்வி அமைச்சராக இருந்தாரு, அவர் மேல கூட நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. ஆனா அது அந்த அந்த முறை தவறான முறை என்று சொல்லி இலங்கை அரசாங்கமே அதை ஏத்துக்கலையே. அதனால அவர்கள் அதை மாற்ற காரணம் அதானே. இதனால நிறைய சிக்கல்கள் வந்துடுச்சு. நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க ஒரு விஷயம் மட்டும் நீங்க இதை சரியா நம்ம புரிந்து கொள்ளணும்னு தான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். 71 இருந்து 79 வரைக்கும் கல்வியில போதிய இடங்கள் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லைன்ற பிரச்சனை தமிழர்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது. தென் மாநிலங்களையும் அங்க சிங்களர்களுக்கும் அது பொதுவான பிரச்சனைன்னு சொல்றேன். அதனாலதான் இங்க தமிழர்கள் ஆயுத போராட்டம் எடுக்கும்போது ஜேவிபி என்று சொல்லக்கூடிய ஜனத விமுக்தி பெருமனாவும் ஆயுத போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தது. அதுல இருந்தவங்க எல்லாம் விளிம்பு நிலை மக்கள், பட்கமா சமூகத்தை சேர்ந்தவங்க, வகும்பரா சமூகத்தை சேர்ந்தவங்க, கரவா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதுல பெரும்பான்மையாக இருக்காங்க. இதுல அங்க உள்ள நிலம் இல்லாத கொய்கமா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அங்க ஜேவிபி போராட்டத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கும் இதே சிக்கல்கள் இருக்கு. இளைஞர்களுக்கு படிச்சிருக்காங்க, வேலை இல்லை, சரியா உயர் படிப்புக்கான இடங்கள் இல்லை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியை வந்து முழுக்க முழுக்க அரசாங்கம் கொடுக்கறதுனால அங்க போதுமான கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தும் போது போதுமான வேலை வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால அது ஒரு நச்சு சுழல் மாதிரி, ஒரு விசியஸ் சைக்கிள். அதனால அது ரெண்டு பேருக்குமே பொதுவான பிரச்சனைகள் தான். அதை நம்ம தமிழர்கள் மட்டும் படிப்பு இல்லாம போயிட்டாங்க, வேலை இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி இங்க ப்ரொஜெக்ஷன் பண்றது, இங்க நம்ம முன்னிறுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கருத்துன்னு சொல்றோம்.